கோவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வாகனத்தில் சென்றபடியே வாக்கு சேகரித்து வருகிறார். கூடுதல் தகவல்களையும் காட்சிகளையும் தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். கோவை தொகுதியின் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை இன்று காலை முதலே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். முதியோர் இல்லத்திற்கு சென்று பேசிய அவர் அதனைத் தொடர்ந்து தற்போது வாகனத்தில் நின்றபடி பேரணியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவரோடு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசனும் உடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கோவை தொகுதி மிக முக்கிய ஒரு களமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட பரப்புரையில் வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சரியாக 1.5 மணி நேரத்தில் பரப்புரை என்பது நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட பரப்புரை என்பது வேட்பாளர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. அதனை பூர்த்தி செய்யும் வகையில் தற்போது பாஜக மாநில தலைவரும் கோவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை தற்போது வாகனத்தில் சென்றபடியே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தகவல்கள் என்ன? காயத்ரி, இறுதிக்கட்ட பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது மதிய உணவிற்கு பின்னர் பாஜக மாநில தலைவரும் கோவை மக்களவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை தனது பிரச்சார வாகனத்திலேயே நகர் முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். நகர் முழுவதும் வாகனத்தில் வலம் வந்தபடி பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். நல்லாம்பாளையத்தில் துவங்கி நல்லாம்பாளையம், இடையர்பாளையம், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக ஜிசிடி அரசு தொழில்நுட்ப கல்லூரி வழியாக தீரநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அங்கு இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு வாகனத்திலேயே சென்றபடி வாக்குகளை சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பாரதி பார்க் பகுதியின் வழியாக தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் தொடர்ச்சியாக வாகனத்தில் இருந்தபடியே வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் மட்டும் மொத்தம் 90 இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் பிற்பகல் வரை 40 இடங்கள் மட்டுமே அவற்றை பூர்த்தி செய்ய முடிந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து வாகனங்கள் வரை அங்கங்கே நிறுத்தி பிரச்சாரம் செய்வதை கைவிட்டு வாகனங்களில் சென்றபடியே பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது பாரதி பார்க் வழியாக பிரச்சார வாகனத்தில் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை தனது பிரச்சார பயணத்தை பாலன் நகர், மசக்காளிபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பாலன் நகர் பகுதியில் நிறைவு செய்கிறார். பின்னர் அங்கு இறுதியாக தனது இறுதி பிரச்சாரத்தை அங்கு செய்வதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. அண்ணாமலையுடைய வாகனத்துடைய பின்னால் ஏராளமான பாஜகவினர் தொடர்ச்சியாக அவர் பின்னால் இருசக்கர வாகனங்களில் சென்றபடி வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே பிரச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய நிலையில் விறுவிறுப்பாக அனைத்து பகுதிகளிலும் சென்று தனது வாக்குகளை கேட்பதற்காக அண்ணாமலை வாகனத்தின் மூலமாக தொடர்ச்சியாக பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கிறார். நன்றி குருசாமி, விவரங்களை வழங்கியமைக்காக.